சூப்பரான இனிப்பு பருப்பு போலி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பவுலில் மைதா மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து புரோட்டா மாவு மாதிரி கொஞ்சம் இலகலா பிசைஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் தடவி 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக அந்த மாவு வந்துடும். இப்போ கடலப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சதை குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் தேவையான அளவு வெல்லம், அந்த பருப்பு மிக்ஸி ஜாரில் அரைச்சது, தேவையான அளவு தேங்காய், கொஞ்சமாக உப்பு கலந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவு பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி கையை வச்சு நம்ம லேசாக தட்டி விட்டு ஒரு உருண்டையை நடுவில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். திரும்பவும் எண்ணெயை தொட்டு நம்ம கையை வச்சு இப்படி தட்டினாலே சூப்பராக இலகலாக வந்துடும். இப்போ தோசைக்கல்ல நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு வந்து லைட்டாக நெய் ஊற்றி பிரட்டி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி